வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா, மஷ்ரூம் வந்து 2 பேக்கெட் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 6 பல் பூண்டு எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 2 கரண்டி எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் தேவையான ஸ்பைசஸை நம்ம போட்டுடலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். அந்த ஸ்பைசஸ்லாம் பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் இந்த வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். 6 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேங்க. இப்போ நல்லா அந்த ஸ்பைசஸ் வந்து செவந்துருச்சு. இப்போ அந்த பூண்டை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா அலம்பினாவா அலம்பிருக்க மாட்டாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வீட்லேயே அரைச்சி பண்ணுறது நான் பண்ணுறேன். நீங்கள் வீட்டிலேயே இஞ்சி பூண்டை நீங்கள் அரைச்சி பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 5 மினிட்ஸில் நல்லா பொன்னிறம் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கணும். அந்த 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 ஸ்டேஜ் வரவுக்கு நம்ம அந்த தக்காளியை சேர்த்துடலாம். வணங்கிடுச்சுங்க. நம்ம பிரியாணி மசாலா போட்டு நல்லா வணக்கியாச்சு. அரிசி வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. அரிசி எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துடலாம். நல்லா நீட்டாக அதை வாஷ் பண்ணி துணியில் தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த மண்ணெல்லாம் போயிடும். அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ அதை சேர்த்துடலாம். நல்லா வணக்கியாச்சுங்க. இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வரணும். நான் முன்னாடியே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம வந்து இப்போ அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப. இப்போ அரிசியை போட்டுடலாங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் நான். எப்படியும் நமக்கு ஒரு 4 நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி தேவைப்படும். அதே மாதிரி ஒரு 2 டம்ளருங்கும்போது 4 டம்ளர் தண்ணி வேணும். தண்ணி நம்ம தேவையானாலும் நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துங்க. இதுக்கு ஒரு கொதி வந்ததும் நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு ஒரு 3 விசில் வந்ததும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 3 டம்ளர் போட்டுக்கலாம். பட் எனக்கு தண்ணி விடலை, கம்மியாக தான் இருந்தது. அதனால் நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணிலாம் நம்ம அளவு நமக்கு ஒரு கண் திட்டம்தாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாரி நான் முன்னாடியே வெங்காயத்துக்கே உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு வச்சு பார்த்துட்டு நான் இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு விசில் வந்ததும் ஒரு 3 விசில் வந்ததும் பிரியாணி ஆகிடும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பிரியாணி எனக்கும் சூப்பராக இருக்கும், எனக்கும் பிடிக்கும். ஐ லவ் இட். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். ஓகே, பாய். Thank you.